காஞ்சிபுரத்தில் வரும் 28ஆம் தேதி திமுகவின் 75வது ஆண்டு பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். வணக்கம். தற்பொழுது இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில அங்கு ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? தற்போதைய கள நிலவரம் என்ன? கண்டிப்பாக இந்த திமுகவினுடைய 75ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி இந்த பவள விழாவானது காஞ்சிபுரத்திலே அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்திலே வருகின்ற 28ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. இதிலே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதேபோன்று கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் என கூட்டணி கட்சி தலைவர்கள் என பல்வேறு தரப்பட்ட இந்த தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிலையிலே தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி திடலில் இருக்கக்கூடிய இந்த திடலிலே தற்போது அந்த பல்வேறு பணிகள், அதாவது முகப்புகள் அமைக்கும் பணி, அதே போன்று மேடை வடிவமைப்பு, தற்போது இந்த மேடையானது தற்போது அண்ணாவினுடைய நினைவு இல்லம் போன்ற இந்த மேடையின் அலங்காரமானது செய்யப்படவிருக்கிறது. அதே போன்று இந்த திடலானது சுமார் 500 அடி நீளமும் அதே போன்று 250 அடி அகலமும் கொண்டு சுமார் 25,000 பேர் அமரக்கூட வகையிலே இந்த திடலானது பிரம்மாண்ட அளவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு பணிகளாக இங்கு முகப்புகள் விளக்கக்கூடிய, அதே போன்று எலக்ட்ரீஷியன்கள் தற்போது இந்த மின் விளக்குகள் அமைக்கக்கூடிய பணி, மாலை நேரம் என்பதால் மின் விளக்குகள் அமைக்கக்கூடிய பணி, அதே போன்று மின்விசிறிகள் அமைக்கக்கூடிய பணி, அதே போன்று பந்தல்கள் அமைக்கப்பட்டு தற்போது இறுதிக்கட்ட பணிகளானது விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. தற்போது அதே போன்று இங்கு மழை வந்தால் அதற்கேற்ப தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கு பிரம்மாண்ட டென்ட்டுகள் அமைக்கப்பட்டு மழை நீரானது உள்ளே புகாதபடி பல்வேறு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த கால்வாய்கள், அதே போன்று மழை நீர் உள்ளே சென்று இந்த திடலிலே தேங்காத வண்ணம் இந்த கால்வாய்களானது அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த கால்வாயிலே மழை நீரானது சென்று மழைநீர் சேகரிப்பு தொட்டி போன்று இங்கே வடிவமைப்பானது செய்யப்பட்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்திலே நடைபெறக்கூடிய இந்த பவள விழாவானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் வட்டாரங்களிலே பேசப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தற்போது இந்த பவள விழாவுக்கு பின்பாக அமைச்சரவையிலே மாற்றம் இருக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த பவள விழா என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி துரை வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.